இன்று நாம் இந்திய ஹிப்ஹாப் கலைஞர் ஹனுமன்காயிண்ட் பற்றி பேசப் போறோம். மிகவும் குறுகிய காலத்தில் தன் தனித்துவமான இசை மற்றும் பரபரப்பான பாடல்களால் உலக ரசிகர்களை வென்றிருக்கும் இவரின் பயணத்தை இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க அவரைப் பற்றி முதலில் தெரிஞ்சிக்கலாம். இவரின் நிஜ பெயர் கிருஷ்ணன் நாயர். அவர் கேரளாவை சேர்ந்தவர். ஆனால் அவருடைய வளர்ச்சி, மனநிலை மற்றும் இசை பயணம் கர்நாடகாவின் பெங்களூருவில் தொடங்கியது. ஹனுமன்காயிண்ட் என்ற பெயர் ஹனுமனுக்கு மரியாதை செலுத்தும் விதமா அவர் எடுத்துக்கொண்டார். இந்த பெயர் அவருடைய கலாச்சாரத்தை மட்டும் இல்லாமல் அவருடைய தனித்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது. இவரின் இசை பயணம் ரொம்ப வித்தியாசமாயிருக்கும். ஹிப்-ஹோப் மற்றும் ரெய்ப்பை அவர் இந்திய பாரம்பரியத்தோடு இணைத்து ஒரு தனி அழகை உருவாக்கியிருக்கார். அதுவே அவரை மற்ற கலைஞர்களிலிருந்து பிரித்துக் காட்டுகிறது. அவர் தனது இசையை இந்திய கலாச்சாரங்களுடன் காட்டுகிறார். அவருடைய முதல் வெற்றிப் பாடல் கேங்கிஸ் 2201 வெளியானது. இது அவருடைய திறமையை வெளிப்படுத்திய ஒரு மைல்கல். அதற்குப் பிறகு பிக் டோக், ஐயாயோ போன்ற பாடல்களும் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த பாடல்கள் பில்போர்ட் ஹாட் 100 லிஸ்ட்க்கு சென்றதோடு இந்திய ஹிப்ஹாப் கலைஞர்களின் தளத்தையும் மேம்படுத்தியிருக்கு. அவரின் பாடல்களை கேட்கும்போது ஒவ்வொரு வரியிலும் உணர்வுகளை உங்களுக்கு உணர்த்துவார். ரேப் பாடல்களின் ஸ்டைல் மற்றும் அவரது சொற்களில் உள்ள ஆழமும் அடித்தளமும் தான் அவருக்கு ஒரு தனி இடம் கொடுத்திருக்கு. இந்திய பாரம்பரியத்தையும் மேடைக்கு கொண்டு வந்த ரேப்பர் என்கிற பெருமை அவருடையது. ஹனுமன்காயிண்ட் எளிமையான மனிதராக இருந்தாலும் அவர் ரசிகர்களின் மனதில் ஆழமாக பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளார். அவருடைய பாடல்கள் சாதாரண வியாபார பாடல்கள் மாதிரி இல்லை. அவை வாழ்க்கையின் உண்மை சம்பவங்களையும் மனிதர்களின் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துபவை. இந்திய ஹிப்ஹாப் உலகை மாற்றிய ஹனுமன்காயிண்ட் இன்னும் பல வெற்றிகளை நோக்கி பயணிக்கிறார். நீங்கள் அவரது பாடல்களை கேட்டிருக்கீங்களா? இன்னும் கேட்கவில்லை என்றால் இப்போதே சென்று கேளுங்க. இதேபோல இன்னும் பல இசை நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்த 360 தோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.